Hello everyone, welcome to my channel. டுடே நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஒரு சிம்பிளான வெப்சைட் வந்து எஸ்ரியில் வந்து எப்படி வந்து டிப்ளாய் பண்ணுறாங்க தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, இதை ஏன் நான் எஸ்ரியில் பற்றி ஏன் பேசுகிறேன்னா ஏடபிள்யூஎஸில் மல்டிபிள் வே இருக்குது வெப்சைட் டிப்ளாய் பண்ணுறது. ஓகேங்களா, ஒன்று ஈசி2 இன்ஸ்டன்ஸ் க்ரியேட் பண்ணி அதில் நீங்கள் வெப்சைட் இன்ஸ்டால் பண்ணி அதில் வெப்சைட்டை வந்து ரன் பண்ணலாம். இது ஒரு வே இருக்குது. அல்லது எஸ்ரி பக்கெட் வழியாக ரன் பண்ணலாம், அல்லது வந்து ஒரு குபர்னெட்டிஸ் கிளஸ்டர் அது வழியாகவும் நீங்கள் வந்து ஒரு வெப்சைட் ஹோஸ்ட் பண்ணி ரன் பண்ணலாம். ஓகேங்களா, நான் ஏன் ஸ்பெசிஃபிக்காக எஸ்ரி பக்கெட் சூஸ் பண்ணியிருக்கேன்னா ஒரு சிம்பிளான உங்கள்கிட்ட ஆல்ரெடி ஒரு ஸ்டாட்டிக் வெப்சைட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது வந்து ரொம்ப ஈஸியாக வந்து ஏடபிள்யூஎஸ் டிப்ளாய் பண்ணி எஸ்ரி தான் வந்து கரெக்டானது. ஏன்னா நீங்கள் ஈசி2 இன்ஸ்டன்ஸில் நீங்கள் டிப்ளாய் பண்ணீங்கன்னா நீங்கள் வந்து ஈசி2 இன்ஸ்டன்ஸ் மானிட்டர் பண்ணணும். ஓகேங்களா, மானிட்டர் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து அதில் நீங்கள் அவைலபிலிட்டி வந்து நீங்கள் தான் மேனேஜ் பண்ணணும், டிராஃபிக் நீங்கள் தான் வந்து ஹேண்டில் பண்ணணும். ஆனால் எஸ்ரி வந்து அப்படி கிடையாது. எஸ்ரி வந்து 99.9 சம்திங் ஏடபிள்யூஎஸே வந்து அவங்களே வந்து அவைலபிலிட்டி வந்து கேரண்டியாக கொடுக்குறாங்க. அதனால் வந்து மானிட்டரிங் பண்ணுறதுக்குலாம் இதில் எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் நீங்கள் உங்களோட வெப்சைட்டை நீங்கள் டிப்ளாய் பண்ணிட்டீங்கன்னா அது ஃபார்வர்ட் ரன் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா, அதனால வந்து நான் எஸ்ரி பக்கெட் சூஸ் பண்ணேன். இது வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் இப்போ தான் ஏடபிள்யூஎஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்கன்னா நீங்கள் ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா, அதுக்கு என்னென்ன ரெக்யர்மெண்ட்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு ஏடபிள்யூஎஸ் அக்கௌண்ட் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணீங்க. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு எஸ்ரி பக்கெட் ஒன்று க்ரியேட் பண்ணுங்க. இதுதான் ஃபஸ்ட் ரெக்யர்மெண்ட். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு எஸ்ரி பக்கெட் க்ரியேட் பண்ண போகிறேன். ஓகேங்களா, போயிட்டு உங்களோட ஏடபிள்யூஎஸ் கன்சோலில் போயிட்டு க்ரியேட் பக்கெட். ஓகேங்களா, க்ரியேட் பக்கெட்டில் போயிட்டு ஜென்ரல் பர்பஸ் என்ன டிஃபால்ட் செட்டிங்ஸோ அது எல்லாமே இருக்கட்டும். இங்கே போய் பிளாக் ஆல் பப்ளிக் எக்ஸஸ் இது வேணால் இதை எடுத்து விட்ருங்க. ஓகேங்களா, இது இருந்தால் தான் வந்து பப்ளிக்காக வந்து உங்களோட வெப்சைட் வந்து எக்ஸ்போஸ் ஆகும். ஓகேங்களா, இங்கே போயிட்டு உங்களோட பக்கெட் நேம் கொடுத்துட்டேன். நான் அதுக்கப்புறம் வந்து க்ரியேட் பக்கெட் பண்ணுவேன். இது வந்து அக்னாலேஜ் பண்ணணும் நீங்கள். ஓகேங்களா, ஏன்னா இது ஏன் அக்னாலேஜ் பண்ணுறேன்னா ஏன்னா வந்து நீங்கள் பிளாக் பப்ளிக் எக்ஸஸ் வந்து டிசேபிள் பண்ணியிருக்கீங்க. அதனால் வந்து நீங்கள் அக்னாலேஜ் பண்ணணும். ஓகேங்களா, க்ரியேட் பக்கெட் கொடுத்தாச்சு. ஓகேங்களா, நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா ஒன்ஸ் நீங்கள் பக்கெட் க்ரியேட் பண்ணோன்னா நெக்ஸ்ட் வந்து எனேபிள் ஸ்டாட்டிக் வெப்சைட் ஹோஸ்டிங் இது வந்து நீங்கள் எனேபிள் பண்ணணும். ஓகேங்களா, இது வந்து செகண்ட் ஸ்டெப்ஸ். ஓகேங்களா, இங்கே போயிட்டு இந்த பக்கெட்டை கிளிக் பண்ணிங்க. ஓகேங்களா, கிளிக் பண்ணிவிட்டு இதில் ப்ராப்பர்ட்டிஸ் போயிட்டு இங்கே வந்து நீங்கள் வந்து ஸ்டாட்டிக் வெப்சைட் ஹோஸ்டிங் வந்து எனேபிள் பண்ணணும். ஓகேங்களா, இங்கே போயிட்டு எடிட் போயிட்டு எனேபிள் பண்ணுங்க. ஓகேங்களா, இதில் index.html உங்கள் பேஜ் நேம் என்னவோ அதை நீங்கள் கொடுக்கணும். ஓகேங்களா, இது index.html ஏன்னா இது என்னோட வெப்சைட்டோட பேஜ், அதனால் index.html கொடுக்குறோம். ஓகேங்களா, மொத்தம் எல்லாமே டிஃபால்ட் செட்டிங்ஸை நான் யூஸ் பண்ண போகிறேன். ஓகேங்களா, சேவ் சேஞ்சஸ் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து என்னோடய வெப்சைட்டை வந்து நான் வந்து அப்லோட் பண்ண போகிறேன். ஓகேங்களா, ஆல்ரெடி நான் ஒரு வெப்சைட் வந்து என்னுடைய லோக்கல் கம்ப்யூட்டரில் வச்சுருக்கேன். ஓகேங்களா, அது வந்து நான் வந்து அப்லோட் பண்ண போகிறேன். என்னோடய பக்கெட் கிளிக் பண்ணிவிட்டேன். ஓகேங்களா, இங்கே போயிட்டு அப்லோட். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து அப்லோட் கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து ஃபைல் வந்து நீங்கள் லோக்கல் கம்ப்யூட்டர்லேருந்து ப்ரௌஸ் பண்ண போகிறோம். ஆட் ஃபைல்ஸ் போயிட்டு இதில் index.html இதான் என்னுடைய பேஜ். ஓகேங்களா, நான் அப்லோட் பண்ணிட்டேன். ஓகேங்களா, ஓகே சக்ஸஸ்ஃபுல்லி அப்லோட் வந்துருச்சு. ஓகேங்களா, என்னோடய ஃபைல் வந்து நான் இதில் வந்து அப்லோட் பண்ணிட்டேன். ஓகேங்களா, இது ஒரு ஸ்டெப் முடிஞ்சிச்சு. அடுத்து என்ன பண்ணணும்னா மேக் ஃபைல்ஸ் பப்ளிக் இது எனேபிள் பண்ணணும். ஏன் இது எனேபிள் பண்ணணும்னா இந்த பர்மிஷன் எனேபிள் பண்ணால் தான் வந்து உங்களோட எஸ்ரி பக்கெட்டை வந்து அக்சஸ் பண்ண முடியும். ஓகேங்களா, இந்த பர்மிஷன் நீங்கள் இது வந்து பக்கெட் பாலிசின்னு சொல்லுவாங்க. எப்படி ஐஏஎம் பாலிசி இருக்கோ இது வந்து பக்கெட் பாலிசி சொல்லுவாங்க. அந்த பக்கெட் பாலிசி நீங்கள் எனேபிள் பண்ணால் தான் உங்கள் பக்கெட் வந்து அவுட் சைடு வந்து என்ன இல்லைன்னா தான் ஆக்சஸ் கிடைக்கும். ஓகேங்களா, அந்த பக்கெட் பாலிசி ஆல்ரெடி நான் ரெடிமேடாக வச்சுருக்கேன். ஜஸ்ட் இதை காப்பி பண்ணுறேன். ஓகேங்களா, காப்பி பண்ணிவிட்டு பக்கெட் பாலிசி க்ரியேட் பண்ண போகிறேன். ஓகேங்களா, அதில் போய்ட்டு பர்மிஷன் போனீங்கன்னா பக்கெட்டில் பர்மிஷன். ஓகேங்களா, பக்கெட்டை கிளிக் பண்ணிவிட்டு பர்மிஷன் போயிட்டு இதில் பக்கெட் பாலிசி இங்கே இருப்பாங்க. இது இங்கே வந்து இந்த பாலிசி வந்து நீ பேஸ்ட் பண்ணுறோம். ஓகேங்களா, ஜஸ்ட் பேஸ்ட் பண்ணுவோம். இங்கே எடிட் கிளிக் பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணிட்டேன். ஓகேங்களா, இங்கே வந்து என்னோடய ரிசோர்ஸ் நேம் கொடுக்கும். என்னோடய ரிசோர்ஸ் நேம் ஒன்றும் இல்லை, என்னோடய பக்கெட் நேம் கொடுக்க போகிறோம். அங்கே இருந்துட்டு. ஓகேங்களா,
பக்கெட் நேமை காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துல என்னோடய பக்கெட் நேம் நான் கொடுப்பேன். ஓகேங்களா, சேவ் பண்ணிடலாம். பக்கெட் பாலிசி க்ரியேட் பண்ணியாச்சு. ஓகேங்களா, இப்போ என்னோடய பக்கெட் வந்து பப்ளிக்காக அக்சஸபிள். ஓகேங்களா, இண்டெக்ஸ்.html அப்லோட் பண்ணியாச்சு. ஓகேங்களா, பக்கெட் பாலிசி க்ரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து என்னோடய வெப்சைட் வந்து ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ண போகிறோம். ஓகேங்களா, இங்கே போயிட்டு இதோட எண்ட் பாயிண்ட் வந்து கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் ஸ்டெப் இதோட டிஎன்எஸ் எண்ட் பாயிண்ட். டிஃபால்ட்டாகவே எல்லா பக்கெட்டுமே வந்து டிஎன்எஸ் எண்ட் பாயிண்ட் இருக்கும். ஓகேங்களா, அதோடய உங்களுக்கு தெரிஞ்சது தான் உங்களுக்கு. ஓகேங்களா, இதில் போயிட்டு இதாக இருக்கு பாருங்கள், எண்ட் பாயிண்ட்டை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா பேஜ் வந்து ஓப்பன் ஆகுது பாருங்கள். என்னோடய பேஜ் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. ஓகேங்களா, ஆனால் இது வந்து நாட் செக்யூர். ஓகேங்களா, இது ஜஸ்ட் HTTP தான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுது. நீங்கள் கேட்கலாம், இந்த வெப்சைட் வந்து இது மாதிரி பண்ணலாமான்னா இது வந்து குட் ப்ராக்டிஸ் கிடையாது. ஓகேங்களா, இது ஜஸ்ட்டு டெஸ்டிங்க்கு வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, குட் ப்ராக்டிஸ் என்னென்னா நீங்கள் HTTPSஓட டிப்ளாய் பண்ணணும். ஓகேங்களா, செக்யூராக இருந்தால் தான் வந்து அதான் குட் ப்ராக்டிஸ். அதுக்கு என்ன பண்ணணும்னா நெக்ஸ்ட் வீடியோவில் அதை பற்றி நம்ம டீப்பாக டிஸ்கஸ் பண்ணலாம். அதுக்கு என்ன பண்ணணும்னா, ஏன்னா வந்து SSL சர்டிஃபிகேட் வந்து எஸ்சியில் வந்து உங்களால் டிப்ளாய் பண்ண முடியாது. எஸ்சியில் அந்த ஆப்ஷன் கிடையாது. அதுக்கு என்ன பண்ணால் க்ளவுட் ஃப்ரண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த க்ளவுட் ஃப்ரண்டில் இந்த எஸ்வி பக்கெட்டை மேப் பண்ணிவிட்டு இந்த வெப்சைட்டை மேப் பண்ணிவிட்டு அங்கே உங்கள் SSL சர்டிஃபிகேட் டிப்ளாய் பண்ணிவிட்டு அந்த க்ளவுட் ஃப்ரண்ட் ஒரு டிஎன்எஸ் நேம் கொடுக்கும். அந்த டிஎன்எஸ் நேமை நீங்கள் Route 53 வழியாக வந்து கான்ஃபிகர் பண்ணலாம். இது ஒரு வே. ஓகேங்களா, அது வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். க்ளவுட் ஃப்ரண்ட்னா என்ன, Route 53 எப்படி கான்ஃபிகர் பண்ணுறது. ஓகேங்களா, அதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்களா, உங்களுக்கு ரியல் டொமைன் நீங்கள் மேப் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா ரியல் டொமைன் எங்கே பர்ச்சேஸ் பண்ணலாம்னா Route 53 வந்து நீங்கள் உங்களோட ரியல் டொமைன் பர்ச்சேஸ் பண்ணலாம். அப்படின்னா GoDaddy இந்த மாதிரி டொமைன் ப்ரொவைடர் இருப்பாங்க. அவங்ககிட்டே நீங்கள் வெப்சைட் அந்த டொமைன் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இங்கே வந்து நீங்கள் கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அது ஒரு வே இருக்குது. ஓகேங்களா, அதே போல் இந்த கமெண்ட்ஸ் இந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே வந்து என்னுடைய வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். நீங்கள் வந்து கோ த்ரூ பண்ணி நீங்கள் எப்படி கான்ஃபிகர் பண்ணுறது இது மூலியமாக தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா, தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.